Mit uns, mit Tamil. Ja, sehr schön. Ja. சனம் பாரதம் கூடிக்கொண்டு போகுது. இந்த மற்ற வந்து கேள்விப்பட்டு வேறு நாடுகளில் இருப்பாங்க. எங்களோட இது வந்து எங்களுக்கு ஒரு சிலோன்ல மடுமாதான்னு கேள்விப்பட்டு. ஓ, மடுமாதாக்கு போறது. அந்த சிவாஜி படத்தில் ஒரு ரஜினிகாந்த் அப்படி ஒரு சேஞ்ச் ஆகி வரும் அப்படி இருக்கிறீங்க. சும்மா கலகலன்னு இருக்கிறீங்க. தகதக வந்ததான் கலர் அடிச்சு விற்கல தானே, ஒரிஜினல் தானே, வாங்கலாம்ன்றீங்க. சரியா, நன்றி. 15 ரூபா விற்கும். அப்பச்சட்டி. ஆமா, கடை தான் இருக்கு. கடைக்கு போனா எவ்வளவு ஆழமா சர்பத்து போடுறீங்க? இன்றைக்கு தானா? இன்றைக்கு தானா? இப்ப சைவ கோயில்ல சைவ தமிழ்ல பூசை நடக்கிற இல்லன்னு தெரியுமா? அப்படி காட்டு. செக்கமான சனம் அங்கே இங்கேயும் தெரியுது. என்னண்டா இப்போ சாப்பாடு கடை பக்கம் போயிடலாம், அதெல்லாம் ஃபுல்லாக இருக்கு. வணக்கம். ஃப்ரீயாக இருக்கு. வணக்கம். வணக்கம். நான் கேட்குறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓகே. இந்த கேவலா சர்ச் வந்து நல்ல சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. 24ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு. இப்போ என்னென்னா இந்த கோயில் வந்து இந்த தமிழில் பூசை வந்து எவ்வளோ காலமாக நடைபெற்று கொண்டிருக்குது இந்த கோயில், அந்த விஷயங்கள் ஒருக்கா சொல்லுவீங்க? சொல்லுங்க. 1987 ஆரம்பிச்சது. அதான் ஆரம்பிச்சு. அதுக்கு பிந்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூவ் ஆகுது. ஆக்கள் பங்குகள் நிறைந்தது. ஜெர்மனில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பங்குகளை நாங்கள் ஒன்றும் பண்ணாங்க, அதாவது வளர்த்து வருவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1980 சனம் பாரதம் கூடிக்கொண்டு போகுது. இந்த மற்ற வந்து கேள்விப்பட்டு வேறு நாடுகளில் இருப்பாங்க. எங்களோட இது வந்து எங்களுக்கு ஒரு சிலோன்ல மடுமாதான்னு கேள்விப்பட்டு. ஓ, மடுமாதாக்கு போகிறது. ஓ, அங்கே வந்து அது ஒரு சிறப்பாக தான் அங்கே நடக்கிறது வருஷமோ காலம். அது அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து இங்கே வர போயிட்டு இதுவும் ஒரு புனிதமான இந்த இடம்ன்றதுனால அப்போ மரியா கிறிஸ்டி அந்த அதாவது ஹிமில் ஃபாட்டிக்கு போனோம். அந்த நாள் தான் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 உலகங்கும் கொண்டாடுறோம். அந்த நாளை வச்சு தான் இங்கேயும் அதை ஆரம்பிச்சோம். நாங்கள் வந்து அகதிகளாக தான் நாங்கள் தமிழருக்கு ஒன்று சேரோம். எங்களோட
ரிலிஜன் வளர்த்தோம் அந்த ஒரு காரணத்தை வச்சு அப்போ வேறு ஒரு நாடுகளில் இருந்து வருவாங்க. அதை வச்சு சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வளர்க்கணும் தான். இப்போ இந்த கோயிலுக்கு நானும் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு சைவக்காரன் தான். ஆனால் இப்போ இந்த சர்ச்சுக்கு வர்றது முக்கால்வாசி சைவக்காரன் வரையினம். அப்போ அந்த விதத்தில் பார்க்க போனால் தமிழர்கள் ஒற்றுமையாக தான் இங்கே வர்றாங்க. மெயின் ஒரு பக்கத்தில் எண்பது விதம் இருந்தாலும் அந்த தமிழர்கள் சேர ஒன்று. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே வர போய்க்கு ஏதோ சிலோனில் இருக்குமா போல் அவங்களுக்கு அந்த மடுகளை இருக்குமா போல் அந்த ஒரு மைண்டில் இருக்குதானே. அப்போ அது இங்கே அவங்களுக்கு அங்கே இருக்குமா போல இருக்கு. இன்றைக்கு அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. நான் இந்த ஸ்டட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பார்க்கலையும் எல்லா சந்தியிலையும் சனங்கள் இருந்து கதைச்சு சாப்பிட்டு பிக்னிக் மாதிரி பண்ணி கொண்டு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நல்ல வெதரும் இன்றைக்கு. மற்ற அந்த பூசை செய்கிறவ வந்து இப்போ மடு மாதாவில் பூசை செய்கிற அந்த ஃபாதர் மேரும் இங்கே வந்திருக்கிறாங்களா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஜப்னாவிலிருந்து சில நேரத்தில் வருவாங்க. இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னன்னா பிஷப் வந்துருக்கு. அவர் வந்து தான் ஓகே. மற்றபடி சில ஃபாதர்ஸ் மாதிரி சிலோன்லேருந்து வருவாங்க. ஆனால் ஜெர்மனில் எங்களுக்கு ஒரு பங்கு பொறுப்பாளர் இருக்கிறாங்க. நிரூபன் அவரோட தலைப்பில் தான் மற்ற வேறு நிறைய ஃபாதர்ஸ் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களையும் சேர்த்து தான் இருக்காங்க. ஜெர்மன் ஃபாதர் இங்கே கேவராஜ் அவரும் வந்து தான் சேர்ந்து. மற்றது இந்த சிட்டி இந்த கவுன்சில் சிட்டி கவுன்சில் இருக்குது தானே. இந்த ஸ்டட்டில் எவ்வளோ ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த பார்க்குறோம். ஆனால் நிறைய இடத்த குப்பைகள் எல்லாம் போட்டு அது இப்போ நிறைய டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் இதாக தான் இருக்குமே. அதுக்கு நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அதுக்கேற்ற ஏற்பாடுகள் வச்சு ஒழுங்குகள் செய்திருக்கிறீங்களே, க்ளீன் பண்ணி கொடுக்குறது தான் முந்தைய விட பெட்டர் தானே. பரவாயில்ல, வளர்ச்சி இருக்குதானே. நல்ல தானே. ஆனால் என்ன செய்யறது, நிறைய சனங்கள் வார இடத்துல சில பேர் அதை கவனிக்காம இருப்பாங்க. முந்தி என்னென்னா நாங்கள் இங்கே வரைக்குள்ள கடைகள் ஒன்றும் இல்லை. தமிழ் கடைகள் இல்லை. அந்த ஜெர்மன் கடை வழியை தான் சாப்பிட்றது. இப்போ நிறைய கடைகள் எல்லாம் வந்திருக்கு. சனம் அதுலேயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது. அப்படியே நிறைய நாட்டில் போலண்டில் இருந்து கூட வந்திருக்கு சனங்கள்லாம். கார் நம்பர் பிளேட்டுகள் கார்கள் எல்லாம் பார்த்தேன். பிரான்ஸ்லேருந்து வராங்க, லண்டன்லேருந்து வராங்க, பஸ்கள் கூட வருது. லண்டன்லேருந்து எப்பவும் பாருது. மற்றது நெதர்லாந்து அவங்க அடிக்கடி வருவாங்க. இங்கிலாண்ட்லையும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியா, வோல்சிங்கம் சர்ச் ஒன்று இருக்குது. அது லண்டன்லேருந்து கோச்சில் ஒரு 6 மணித்தியாலம் பயணம் செய்யணும். ஒரு கடற்கரைக்காங்க ஒரு 6 மணித்தியாலம் பயணம் செய்தால் அதுவும் இப்படி தான் ஒரு சின்ன சர்ச் உண்டு. ஆனால் அதுக்கு எப்படியும் ஒரு 15,000 to 20,000 சனம் பெறும் தமிழ் சனம். அதுவும் விசேஷம். நீங்கள் போயிருக்கிறீங்களோ தெரியா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போங்க. அதுவும் நல்லா இருக்கும். அது இப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். நீ புருகன் இருக்கு பெல்ஜியத்தில், அதை மாதிரி. மற்றது கண்டபரியில் ஒரு சர்ச் இருக்கு தெரியுமா, கென்ட்டில். போனது இல்லையா? நல்ல நல்ல சர்ச்சுகள் இருக்கு. அப்போ அதெல்லாம் போயிருக்கிறேன். சரி, நல்ல சந்தோஷம். உங்களோட இதுக்கு பாராட்டுக்கள். இனி நீங்கள் அப்படியே தொடர்ந்து கூட பணிகளை செய்யுங்க. அப்படி எங்களோட மக்கள் எல்லாமே மதம் அங்கால மாறுபட்டு அதை ஒரு இதை 2வது இடத்துல வச்சு மனிதனாக ஒற்றுமையாக இருக்கணும்டா ஆசைப்படுறோம். அது உங்களோட இது மூலம் பார்க்க தெரியுது. பாராட்டுகள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சைவ கோயில் வழியை எடுத்தால் எல்லாம் மரக்கறி தான். கோயா பீன்ஸ்லாம் கொத்துரோட்டிலாம் கொத்துறோம். எல்லாம் மற்ற சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. நல்லா இருந்தது. எந்த கடையில் வாங்க? அந்த இதா அந்த இதுக்கு செய்யணும். எப்படி சைவ கோயிலுக்கு போன மாதிரி லட்சுமி கடாட்சமா போறா பார்த்தீங்களா? அது சர்ச்சுக்கு அப்படித்தானே போறா கிறிஸ்டியன்ஸ் ஆகல. அது ஓகே. இதுக்குள்ள என்ன நடக்குது? ஒருக்கா வாரம் எட்டி பார்க்குறது என்ன நடக்குது? அடுத்த 1/2 கிலோ பிலாப்பழம் பேரே தம்பி கவனம், காலுக்கு வந்து விழுந்துறாங்க. ஏறி குடிங்கி
குடிக்கிறாரு விழாணி. அண்ணா எவ்வளோ விழாணி மேலே ஏறி பிடிங்கிட்டீங்களா? 8 ரூபாயா? மேல இருந்து குடிக்கிறது. நீங்க புடுங்கும் போது விழுந்துட்டீங்க போல, காலில் வர அடி வட்டுட்டு. என்ன கவனம் இறங்கும் போது. 8 ரூபாயா? இல்லப்பா கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா குடிக்கலாம். 8 ரூபாண்டா இங்க ஒரு ஊருக்கு டிக்கெட்டை போட்டு போய் குடிக்கிறேன். சரி 8 ரூபாய்க்கு கொலையா தந்தீங்களா? நல்ல வணக்கம். வணக்கம். எங்க போறீங்க? எப்படி இருக்கிறீங்க? அலுவலோட அண்ணாங்க. நீங்களும் அலுவலோட தான். நீங்க சாரி எல்லாம் வாங்கிக்கீங்க. எல்லாம் வாங்கியாச்சு. ஷாப்பிங் முடிஞ்சு சாமி கும்பிட்டீங்களோ? என்ன வந்த அலுவல் முடிஞ்சா இல்லாட்டி? இல்ல இப்பதான் ஸ்டார்டிங். வெரி குட் வெரி குட். அப்ப நடத்துங்க. இந்த மூளைகளை பார்த்துட்டு அங்க ஒன்றும் இல்லாட்டி அந்த மூளைகளை போ. யானை இல்ல இங்க இதுல இளநீருக்கு என்ன விலைன்னு கேட்போம். 8,000 தானே? 8,000 தானே? இல்ல இளநியா ஊர் இளநியான கிங் கோகனட் 8 ரூபா. 7 ரூபா. 7 ரூபா பரவாயில்ல. போயை கொண்டு வாங்கி 8 ரூபாய்க்கு தானே. 2 ரூபா வாங்கிட்டு போய்க்கு வாங்கி உள்ள கேட்டால் பரவாயில்ல. போய்க்கு வாங்கிட்டு கிங் கோகனட். சோவியா குடிக்க போறியா? செயின்ன்றது கண்டனியா? இஞ்சியா வாங்க. பரோட்டா நீ ஜா முறுக்கெல்லாம் வச்சிருக்கிறேன். ஓ மேனே சாரி. ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சா? நல்லா இருந்தது. அவங்க கூட ஃப்ரைட் ரைஸ் அதான் சொல்லிட்டு போக வேண்டிய வந்துடுறாங்க. இருக்காங்க உங்களோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்ததாம். சிக்கன் டபுள் நல்லா இருந்துச்சாம். ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கடலை உழைப்பையும் பார்க்கத்தானே வேணும். பொடியல் பஸ் பிஸியா நிக்கிறேன். சர்பத் ஆர்டர் பண்ணிக்காம படிவா போட்டு தாங்க. அப்போ அடியே பாருங்க. சர்பத் அடிக்கிற வெயிலுக்கு ஐஸும் போடுவீங்களா? ஐஸ்கிரீம் இந்த ஜெல் எவ்வளோ ஆழமான சர்பத்து போடுறீங்க? இன்றைக்கு தானா? ஏய் காசை வாங்க திரும்பி வீட்டை போவோம். நல்லா இருக்கு. இன்றைக்கு போட்டா கொஞ்சம் புதுசா தான் போடுவேன். இன்றைக்கு போட்டா புதுசா போடுவேன். இவரை தெரியாதா உங்களுக்கு? இவர் அந்த பாட்சா படத்துல ரஜினிக்கு பக்கத்துல நிப்பார். இன்னொன்று பாப்போம். சரி ஒருக்கா குடிச்சு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கூட பார்ப்போம்.
சொல்லுங்க மகந்த கடை சொல்லுங்க. நல்லா இருக்கா நல்லா இருக்கா மகந்த கடை ஓகே ஓகே நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு ரிவ்யூ ஓ எந்த எந்த ஸ்டார்ட் முல்லைமோ நீங்கள் எஸ் என்ன ஆயா ஐஸ் கூலிங் காணாதான் கொஞ்சம் அடியில் கிண்டி போடுங்க. இந்த ஐஸ் கட்டி போடுறானே இதுக்கு மேலே எல்லாம் உருகிடும். உருகுவே சனமெல்லாம் சும்மா நன்று. என்ன மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு மடுமாதாவுக்கு கோயிலுக்கு போயிருக்கீங்களா? உண்மையாவா? நடந்து போயிருக்கீங்களா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா ஃப்ளைட்ல போகலாமா சுமதியக்கா மடுமாதாக்கு கோயிலான? நீங்க கனவு கண்டிங்களா? தெரியா வணக்கம். நீங்கள் என்ன மடுமாதா கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இன்றைக்கு அந்த மடுமாதா கோயில் நடக்கிற அந்த நாள் தானாம இன்றைக்கு இங்கேயும் நடக்குதான். ஸ்ரீலங்காவில இருந்தெல்லாம் அந்த பிஷப் வந்திருக்கணும் முள்ளுக்கு. இப்போ நான் போய் கதைச்சேன். ஓ உங்களுக்கு தெரியானே? அது சரி. அப்போ நீங்கள் மடுமாதாக்கு போயிருக்கிறீங்க? கதிர்காமத்துக்கு போயிருக்கீங்களா? கதிர்காமத்துக்கு போகல. நீங்கள் சைவம் தானே? என்ன அப்போ இங்கே பார்த்தனீங்களான்னு சொல்லி சொன்னால் தமிழில் பூசை நடக்குது. ஏன் சைவ கோயிலில் தமிழில் பூசை நடக்கிற இல்லை? நடந்தால் நல்லமெல்லாம் தமிழில் நடந்ததா? எந்த முருகன் கோயிலில்? நம் முருகன் கோயில்லையா? அது நல்ல விஷயம். என்ன இந்த நெடுக இல்லாட்டிக்கும் இடைக்குள்ள செய்கிறது நல்லமெல்லாம். சரி அப்ப நன்றி. சின்ன பிள்ளையில வந்தேன். ஓ அப்ப நான் கிண்ட கார்டனுக்கு போறேன். நீங்கள் அப்ப நர்சரிக்கு போறீங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்து நாங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த மூலையில இருந்து லாலிபாப் சாப்பிட்டோம். அதுக்கண்டே வாரினாங்க. லண்டன்ல இருந்து வந்து கம்முக்கு போறது. கம்முக்கு வாரணத்துக்கு போறதுக்கு சாமி கும்பிடத்தான். அம்மனை பார்த்து சாமி கும்பிட. இதுக்குலாம் இதழ் இருக்கு. கருவேப்பிலை கண்டு எல்லாம் இருக்கு. கஞ்சா கண்டு இருக்காண்டு. என்னட்ட இருக்கு இது உனக்கு ஒண்ணுண்டா முறிச்சு நட்டு ஊட்டி என்ன முளைச்சு என்னட்ட பெரிய மரமா தூக்கி கொடுத்து ரொம்ப கண்டு வாங்கலாம் 10 ரூபாய் தூக்கி கொடுத்து. சரி துளசி நம்பர் ரூலா 10 சரியான விலையாதாங்கடா. என்னடா செத்து போயிட்டா நீ எல்லாம்? ஓ உண்மை. ஓ இது என்ன இது? வெள்ளரி பழம். சும்மா சாப்பிட வேண்டியான இளநீ என்ன விலை? இங்க பப்பாசி காயெல்லாம் கிடக்கப்பா. இங்கே கொய்யா காயெல்லாம் கிடக்கு. எப்ப வந்த கடை இல்லை குடையா பிடிக்க 4 பேர் சாமிக்கு குடை பிடிக்க மாதிரி உள்ள விட்டுறா. உள்ள விழுந்துரும். எவ்வளவு கொய்யாக்கா? 1 கிலோ கொய்யாக்கா 1 கிலோ என்ன விலை? அந்த அண்ணா இருக்கு. சொல்ல மாட்டாங்களா விலை? அக்கா அண்ணா ஐயா அம்மா கொய்யாப்பழம் என்ன விலைன்னு இருக்கா சொல்றீங்களே? 890 தானே தருவீங்களா? 10 போட்டு 9 ரூபாய் தந்தா தர மாட்டீங்களா? என்ன விற்கணும்? என்ன விற்கணும்? என்னையா பார்க்க தெரியுது? என்ன விற்கணும்? என்ன விற்கணும்? வேறு வாடி எண்ணெய் தடவை போடனே அது அவ தடவை போட யூடியூப்ல பார்த்தேன். கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழமே கொய்யாப்பழம் 8 ரூபா 90 யூடியூப். ஆமாம்
ஹாய் சொல்லி விடுங்க ஒருக்கா. ஹாய் பை சங்கர்ல போய் பாருங்க வரும். பாய் சங்கர் அட் பை சங்கர். பாய் சங்கர் ஓகே தேங்க்யூ. வீட்டை மறந்துடுவீங்க அங்கே பை சங்கர் அடிச்சா பேருந்து வேற என்ன அடிச்சுக்குவாங்க. நம்மளோட டான்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் கோயிங் ஆன்? என்ன மாதிரி போகுது? நல்லா போகுதா? என்ன இப்படி சொல்றீங்க? ஹாய் அண்ட் வணக்கம். நீங்கள் ஒரு வித்தியாசமான இன்றைக்கு பாக்ஸ் இல்லாமல் சேனல் டிவி சேனல் இது விற்கிறீங்க, காட்டுங்க. ஓகே, இது வந்து பாக்ஸ் தேவையில்லை. சரி, ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி போட்டு எல்லா ஸ்மார்ட் டிவி எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ணோம். ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாத்துலேயும் வேலை செய்யும். எல்லா ஸ்மார்ட் டிவிலையும் க்ரோம் காஸ்ட், அமேசான் ஃபயர் ஸ்டிக், எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ், ஆப்பிள் டிவைஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணோம். இதுக்கு வந்து பாக்ஸ் தேவையில்லை. 1 வீக் ஃப்ரீ ட்ரையல். இதில் கீழே எல்லா நாட்டு நம்பரும் இருக்குது, மேலே சுவிஸ்லாண்ட் நம்பரும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து கூகுள் ஸ்டோரில் போயிட்டு இல்லாட்டி ஆப்பிள் ஸ்டோர், ஆண்ட்ராய்டுக்கு கூகுள் ஸ்டோரில் இதாண்டனம், சாம்சங் டிவி இண்டா சாம்சங் ஆப் ஸ்டோர், எல்ஜி ஆப் ஸ்டோர், சோனிண்டா சோனி, எல்லா டிவிக்கும் புக் பண்ணலாம். இருக்குது. எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு போடணும். ஓகே. ப்ரைஸ் வந்து ஸ்மார்ட் எஸ்டிபி. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ். யூரோவில் வந்து 99 யூரோ. எல்லா சேனலும் வேலை செய்யும். எல்லா சேனலும் புக் பண்ணலாம். ஓகே. 19 யூரோ வித்தலாம். சிசோ மோஜனப்பா பாருங்க, உங்களுக்கு பாருங்க. 25 20 ரூபா விற்கலாங்களா? ஏய் 20 ரூபாயில இருந்து எவ்வளவு? 20 ரூபாயப்போ 15 ரூபா விற்கும். அப்பச்சட்டி. ஆமாம், கடை தான் இருக்கு. கடைக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் 19 ரூபா ரோல் இருக்கும். எங்கே இருக்கு அந்த கடை? டாட்மூன்ல இருக்கு. கோபுராஞ்சானம். யா ஓகே. தெரியுமா? ஓ யா என்னம்மா? இல்லைம்மா, இது கூட செட். இது இந்த செட் நல்லா இருக்குண்ணே. நம்மள கடை ஏரியா என்ன விரட்டுறீங்க? நீங்கள் அடிப்பீங்களா? அப்படி இருக்கிறீங்க. சும்மா இருக்கீங்களா? எங்க வெளிக்கிட போறீங்களா? சாமானெல்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் என்ன வித்து முடிஞ்சது? அதான் சாமானும் வித்து முடிஞ்சாப்பா. அங்க ஒரு சாமான் வாங்குறா அவ்வளவு லைன்ல நிக்க வேண்டிய கிடக்கு. சரியா, சந்திப்போம். சனம் இந்த 50 ரூபாய்க்கு சாரியா? அதான் பாக்ஸ் வச்சிருக்கியா? தமிழ் பாக்ஸ் வச்சிருக்கியா? இங்கெல்லாம் விற்கிறாங்க, மளிகாலாம் போட்டு கிடக்கு. இந்த அவர் சுமித்ரன் வைக்கிறார். ஒரு பாக்ஸ் வாங்கினா ஒரு சாரி ஃப்ரீயா. அரிசி 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 இந்த காட்டுறாங்க. நல்ல வீடியோ கேட்டு வரும். என்ன மாதிரி இந்த இது என்ன மாதிரி எப்படி போகுது உங்களுக்கு? எங்கட நாங்களாம் முதல் இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்துட்டு போனால் நல்ல மாதிரி போதாண்டு. அது இருந்தால் சரிதான். ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து நடக்கும். அது ஈஸியான இங்க அப்பச்சட்டி கிடக்காப்பா. இங்க இந்த நீங்க எதுக்குல இருந்து வரீங்க? எங்கப்பா போறீங்க? என்ன பிரமியம் செய்றீங்க? அப்பச்சட்டி எல்லாம் கிடக்குங்க. இது இந்த மிக்சர் என்ன விலை? இந்த இலு உமக்கு தரணும், நான் குறைச்சி தருவேன். எவ்வளவு தெரியல. உமக்கு நான் 80 தான் வணக்கம் அப்பா. நீங்கள் என்ன லேட்டா வாரீங்க? சோறெல்லாம் கொடுத்து முடிஞ்சு இல்ல உங்களுக்கு வடிவான இடம் கிடைச்சிட்டு நாங்கள் அங்க இருந்து நடந்து வரோம். இதுல பார்க் பண்ண பிரச்சனை இல்லை, கொஞ்சம் முன்னுக்கு அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுல 7ல இருந்து அதுல டைம் போட்டிருக்கு பாருங்க. ஆனா சரியான டைமுக்கு தான் பாருங்க. ஆனா கடையில சாமான் கிடைக்காது. ஹலோ, guten Tag. Fühlen Sie sich hier wohl? Mit uns, mit Tamil? Ja? Sehr schön? Ja? Also, alles in Ordnung? Ja? Ja. Sie sind glücklich? Ja. Danke für da sind. Wünsche ich Ihnen noch viel Spaß. Danke noch einmal. Danke. Ciao. அப்படி காட்டு. அதை சொல்லி இதை சொல்றான். செல்ல மணியா இவர்தான் இட்டாலியன் மாஃபியா, கோட்ஃபாதர். அப்புறம் எப்பமாச்சு கடைசியா வந்த நீ கோயிலுக்கு?
இங்கே யாரு மனசுக்கெல்லாம் தாலி வடி கட்டி அழுத்து போச்சு இப்ப நானே தாலி கூட கட்டி எப்படி இருக்கு அப்படி கடைசியா எப்ப கோயிலுக்கு வந்த நீ மச்சி எவ்வளவு காலமா ஆக்சிஜன் யார் என்ன சோ வீஸ்னு அதுக்கு புறவு இருக்கா வந்திருக்கா நீ என்ன நாங்க நீ மாறுவோம் விஜய் என்ன கண்டவாடுக்கு யோசிக்கிறேன் கலசி நோட்டும் நீங்க என்ன மாதிரி ஊருக்கு போய் வந்தீங்களா ஊருக்கு இன்னும் போகலையா இங்கே வருங்களேன் ஹேட்ஸ்லிஸ்ட் கான்சென்ட் அப்படி தமிழாக்களுக்கு அடிக்குது தமிழர் யாத்திரையை முன்னிட்டு இங்கு இலங்கை உணவுகள் விற்கப்படுமா மாட்டு கொத்து கோழி கொத்து முட்டை கொத்து என்ன அங்கே மலிவா கிடக்கு எல்லா கொத்தும் கஜமான சனங்கள் எல்லாம் வந்து கும்பிட்டு கொண்டு போகுது. சாமி சுத்துமண்டாங்கள் காண இல்லை. சுத்துறாங்க சாமி சுத்து அதுதான் இந்த வரி இந்த வரினம் முடிஞ்சு போயினம் என்ன ஓ வணக்கம் இங்கே வாங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க ஆப்கானிஸ்தானா இல்ல நீங்க சீரியஸ் தான் எங்க இருந்து வந்திருக்கீங்க இந்த ஸ்டார்டா நீங்கள் எஸ்னா அவ நடுவே வரீங்களா சைவமா கிறிஸ்டியன்ஸா நீங்க எம்மதம் சம்மதம் அப்ப நீங்க சைவக்காரர் தான் சரியா சொல்லி இருக்கேன் நீங்க கிறிஸ்டியனா ஓகே இல்ல சும்மா கேட்குறேன் என்னடா முக்காவாசி சைவக்காரர் தானே யூடியூப்ல வரும் முதல் போஸ்ட் கொடுக்குறது சரி சரி வெக்கப்படாதீங்க ஊர்ல உள்ள பிள்ளைகள் மாதிரி வெக்கப்படக்கூடாது தைரியமா கதைக்கணும் என்ன பெண் சிங்கங்களா நீங்க ஓகே ஸ்ரீலங்காவில் உள்ள சின்ன பிள்ளைகள் வந்து இந்த சின்ன பிள்ளைகள் இல்லை பெரியாக்களும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட அம்மாட ஏஜ் எங்கட ஏஜ் ஆக்களை ஏதாவது கேள்வி கேட்டிக்கொண்டா வைக்கப்பட்டு கொண்டு ஓடுவாங்க. நீங்கள் பிறந்த நாட்டில் அங்கிலாமையாக்கள் எத்தனை வருஷம் ஆண்டிருக்கிறாவோ நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த நீங்கள் அப்போ தைரியமாக இருக்கணும் என்ன கூச்சம் இருக்கக்கூடாது நெஞ்ச நிமித்தி காய்க்கணும் என்ன தம்பி அடிச்சு கிடிச்சு போடாது முறைச்சி பார்த்து அதான் பார்க்குறேன் மேடிங்களா அப்படி வாழ் பொண்ணுக்கு வந்து நிற்கிறேன் சரியா ஓகேயா ஃபீல்ஸ் பாஸ் என்ஜாய் இப்போ மதிச்சுட்டாங்க என்ன இழுத்து முடிச்சிட்டியா நீ தண்ணி விடாயா இருந்தாரு இது வேறு இந்த காரம் போடு போடு இந்த காரம் போடு போடு வேறு வணக்கம் இந்த காரம் போடு போடு உயிரோட்ட நம்பி வந்தவன் இவர் அப்பா சிவாஜி படத்துல வந்து ரஜினி மாயி நிற்கிறேன் இல்ல நீங்கள் அந்த சிவாஜி படத்துல ஒரு ரஜினிகாந்த் அப்படி ஒரு சேஞ்ச் ஆகி வரும் அப்படி இருக்கிறீங்க சும்மா கலகலன்னு இருக்கிறீங்க தகவல் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்துருக்கீங்க ஏமன் தானப்பா எந்த சிட்டி உபோசன் ஓகே போட்டோ வர அதுதான் சின்ன
எக்கச்சக்கமான சனம் அங்கே வர எக்கச்சக்கமான சனம் வந்திருக்கு. ஆனால் கனசனத்தை எனக்கு அடையாளம் தெரியுது இல்லை. ஆனால் வேறு வேறு நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்திருக்கு தெரியும். சனம் போலண்டில் இருந்தெல்லாம் வந்துருக்கு. லண்டன்காரன் கோச்சில் எல்லாம் பாருதான். இப்போ அவங்க சொன்னவங்க நான் காய்ச்சினேன் உள்ளுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணுற ஆக்களோட வாங்கி காய்ச்சினேன். கடப்பக்கம் தான் போயில சிட்டியான சனமாக கிடையாது. மரக்கறி வாங்குறது அங்கெல்லாம் விற்று முடிஞ்சு போச்சு அப்போதே வந்து. நான் இப்போ ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் சரி என்ற ஒரு மாம்பழப்பட்டியை மட்டும் வாங்கி வச்சு கொண்டு வார். எவ்வளோ 1 கிலோ? ஆனால் பிலாப்பழம் தான் 7 ரூபா 1 கிலோக்கு விற்றவங்க. உனக்கு அலர்ஜியா? என்ன கரைச்சா? ஏன் மருந்து அடித்து வளர்க்காங்களா தெரியல. அலர்ஜின்றா. வணக்கம். கோயிலுக்கு ஆணையில் எல்லாம் உள்ள காரணம் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. வணக்கம். உங்களோட காய்க்கலாமா எல்லாரோட? எப்படி இருக்கிறீங்க? எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? ரைனவில் இருந்து வந்திருக்கீங்க. ரைனையில் கடத்தல்காரங்கள் பொல்லாதவர்கள் ஒரு காலத்தில் ஆக்களை கடத்தினார். கம்மியருக்கு அடுத்து விடு. சொல்றேன். நீங்க எத்தனை வருஷமா வாரீங்க இங்க? 2ஆவது வருஷம் வாரீங்களா? 37 வருஷமா இங்க சேர்ச்சில் தமிழ்ல பூசை நடந்து கொண்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்து 2 வருஷம் பாருங்களா? ஓகே. கிறிஸ்டியனா ஹிந்துவா? கிறிஸ்டியன் தானா? ஊர்ல இல்ல அதில் சும்மா ஊர்ல மடுமாதா கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அங்க உள்ள பிஷப் வந்திருக்கிறாரா? நீங்க இப்ப கதைச்சு கவுண்டனீங்களா? ஓகே. அப்ப சரி, அப்ப என்ஜாய் பண்ணுங்க. இப்ப சரியா 4 மணி ஆயிட்டது. தம்பி சனம் இன்னும் சுற்றி கொண்டு தான் தெரியுது. இங்கே களைச்சி போய் கீழெல்லாம் இருந்துட்டாங்க. எப்படி ஃபேமிலியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எந்த மாதிரி எங்கேருந்து வந்திருக்கிறீங்க எல்லாரும்? லண்டன்லேருந்து வந்திருக்கிறீங்களா? உண்மையாவா? நெடுந்தீவு. சரி, நெடுந்தீவில் இருந்தா வந்திருக்கீங்க? நெடுந்தீவு போய் ஓகே. இல்லை நாங்கள் இங்கே எங்கேருந்து வந்திருக்கீங்க? லண்டன்ல எந்த இடத்துல டென்மார்க் பார்டர். வெரி குட். இல்ல டென்மார்க் பார்டர் இல்ல, டென்மார்க் அந்த பக்கத்துல இருந்தும் வர்றாங்களா? போலண்ட்ல இருந்தெல்லாம் வராங்க, லக்சம்பர்க்ல இருந்து வராங்க. நீங்க லண்டன்ல எந்த இடம்? ஓகே. லண்டன்ல நீங்க வோல்சிங்ஹாம் சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா? இல்ல, நான் அங்க உலகால 14 போனது இல்லையா? யூடியூப் சேனல் சேனலை காட்டு தம்பி. என்னண்டா வோல்சிங்ஹாம் சர்ச்சுக்கு நீங்க இந்த வருஷம் நடக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது. நாங்கள் கோச் புக் பண்ணி லூஷியத்துல கோச் புக் பண்ணி ஒரு ஃபுல்லாக பாட்டு படித்து அப்படியே நின்று போகிறாங்க. உண்மையாக போய் சர்ச்சில் கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த கடற்கரை பீச்சில் வாலிபால் எல்லாம் விளையாடி சாப்பிட்டுட்டு வர இரவா. ஆனால் ஃபன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதுக்கு போங்க. மற்ற கண்டபெரி பீச்சுக்கு, கண்டபெரியில் உள்ள சர்ச்சுக்கு போயிருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா போனது இல்லையா? அதுக்கு நீங்க கேவலா சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க லண்டன்ல இருந்து. அம்மா வணக்கம். அம்மா நீங்க இங்க நெடுக வாடுறீங்களா கோயிலுக்கு?
ஒவ்வொரு வருஷமும் வருவேன். நல்ல விஷயம் என்ன, நல்ல மாதான ஒரு நல்ல ஒரு அருளான இதானே. ஓ நல்ல விஷயம். வாங்க இங்கே பண்டைக்கும் வெதரும் நல்லா இருக்கு, பார்க்க ஆக்கள் சந்தோஷமாகவும் இருக்கேன். மகள் வந்து கூட பேர் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன இதுக்குள்ள கொஞ்சம் தெரிய கொள்ள. சரி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. நல்ல பொம்மையெல்லாம் வச்சிருக்கேன். இது உண்மையான 19 ரூபா 95க்கு விற்கிறேன் இந்த கேட்ஸு. இது கடையில் வந்து வாங்கிட்டு போகலாம். காந்தன் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். என்ன மாதிரி இந்த இங்கே வந்து தமிழில் தான் பூசை நடக்குது. அப்போ நாங்களெல்லாம் சைவம். அப்போ சைவ கோயிலே தமிழில் பூசை நடக்கிற இல்லைன்னு தெரியுமா? எல்லா கோயிலையும் செய்கிற இல்லை. இப்போ என்னென்னா இலங்கையில் உள்ள எல்லா கிறிஸ்தவ ஆலயத்திலையும் தமிழில் தான் பூசை நடக்கிறது. அப்போ இங்கே அப்படி செய்யலாம் இல்லை. இங்கே எத்தனை சிட்டிக்கு சிட்டி கோயில் வந்துட்டு சமஸ்கிருதத்தை விட தமிழில் செய்யலாம். இது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இல்லை இப்போ தமிழில் செஞ்சால் நாங்கள் கூட கொடுப்போம். கொடுப்பீங்களோ இல்லையோ? அது கொடுக்குறேன், அது தச்சனை கொடுக்குற வேறு. அப்பா ஆனால் தமிழில் பூசை செஞ்சால் நல்ல பிள்ளைகளுக்கு விளங்கும். அந்த தேவாரங்கள் திருப்புராணங்கள் கொஞ்சம் அவங்க படித்து கொள்வாங்களேன்னு நானுங்க முயற்சி செய்கிறேன். நான் முயற்சி செஞ்சால் உங்களுக்கு இப்போ இந்த இதுவும் கிடைக்காது, தார பிரசாதம் தராம போயிடுவாங்க. ஓ அந்த சர்பத்துக்கு கொஞ்சம் கூழ் காணா என்ன, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூலாக இருந்துச்சுனால இல்லையா நல்லா இருக்கோ. கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்ட வர்றானே. ஒரு வேப்பன் வாங்கினா வீடா ஃப்ரீயா? அன்பார்ந்த மக்களே, அனைத்து குப்பைகளையும் அள்ளி எறியுமாறு மூளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சரி வாங்க வாய்ப்பு.